என்கிட்ட பண்ணணும்னு நினைச்ச பாரு, அங்கதான் தப்பு பண்ணிட்ட. நல்லா படிச்சிருக்க, புத்திசாலியா இருக்க, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத பொழப்பு? குடும்பத்தை காப்பாத்த வேற வழி தெரியல மேடம். தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க மேடம். அதை எப்படி விட முடியும்? பண்ண தப்புக்கு ஃபைன் போடுவேனா? பணம் இல்லைன்னு தானே மேடம் நானே திருடினேன். என்கிட்ட ஃபைன் போட்டா? அப்ப பணத்துக்காக தானே இவ்வளவும் பண்ண? ஆமா மேடம். அப்போ பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணுவ? அப்படி நினைச்சிருந்தா நான் வேற வேலை செஞ்சு பொழைச்சிருப்பேனே மேடம். நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன், நம்புற மாதிரி நடிப்பேன். அதனாலதான் இப்படி கோவில்ல உட்கார்ந்து திருடிட்டு இருக்கேன். மத்தபடி சோத்துக்காக என்ன வேலை வேணாலும் செய்யற ஆள் நான் இல்ல மேடம். சரி, நான் உனக்கு பணம் தரேன். நான் சொல்ற மாதிரி நடிக்கிறியா? நடிக்கிறியான்னு கேட்டேன். என்ன மகேஷினி, இவளே ஒரு ஏமாத்துக்காரி, இவகிட்ட போய் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? இவ ரொம்ப மோசமானவ, ஜாக்கிரதையா இரு. நாம மட்டும் யாருக்கா? இப்போதைக்கு இவளை மாதிரி ஒருத்தி தான் நமக்கு தேவை. சரி, என்ன சொல்ற? என்னால முடியாது. அப்ப நீ ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ திருடினதுக்கான ஆதாரம் இதுல இருக்கு. எங்க கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆகவே முடியாது. இப்ப சொல், நீ எங்களுக்காக நடிக்க முடியுமா முடியாதா? நான் என்ன பண்ணணும்? எங்க நடிக்கணும்? இங்க பாரு, என் மூத்ததாரத்தோட பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு சரவணன். எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, ஆனா அது எல்லாமே அவன் பேர்ல இருக்கு. இத்தனை வருஷமா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் தான் எழுதி வைக்கணும்னு நான் கனவா கண்டுட்டு இருந்தேன். ஆனா அந்த திட்டம்லாம் இப்ப மாறி போச்சு. அவனை கல்யாணம் பண்ணிட்டு வரப்போறவளுக்கு தான் சொத்து முழுக்கன்னு உயிரில் எழுதியிருக்கு. இப்போ இந்த சரவணனுக்கு நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ற? நாங்க ஏற்பாடு பண்ற கல்யாண பொண்ணா நீ அங்க வர? கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல மருமகளா நடிக்கிற. சொத்தெல்லாம் என் கைக்கு வந்த அப்புறம் உனக்கு ஒரு அமௌண்ட்டை தரேன், நீ போய் செட்டில் ஆயிரு. என்ன சொல்ற? அதெல்லாம் சரிதான் மேடம். நான் இப்படி உங்க வீட்டுக்கு? அதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே ஜோசியரை பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டேன். பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணி 3 தடவை அவங்க கண்ணில் தெரிகிற பொண்ணு தான் எங்க வீட்டு மருமகன்னு நான் நம்ப வச்சிருக்கேன். வர பௌர்ணமி அன்னைக்கு நீ தான் அந்த பொண்ணா கோவிலுக்கு வரப்போற. அப்படியே எங்க வீட்டுக்கும் மருமகளா வர. நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துக்க போற. அதுக்கு நான் கொடுக்குற கமிஷனை வாங்கிக்கிட்டு ஜாலியா வாழ போற. என்ன, சம்மதம் தானே? சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் கேக்குறேன். அது போதும். நீ எப்படி நடிக்கணும், என்னெல்லாம் செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த பணத்தையும் நகையும் அட்வான்ஸா வச்சுக்கோ. வேலை முடிஞ்சதும் மொத்தமா தரேன். இதுவே அட்வான்ஸா? இந்த பாரு, நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு அமௌண்ட் தரேன். சரிங்க மேடம். வளவா, நீ கொஞ்சம் இங்கேயே இரு, நான் போய் சிவசாமி கிட்ட பேசுறேன். எடுத்த அடுப்புல நீ வந்து நின்னா அந்த ஆள் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான். சரி, நீ பேசிட்டு கூப்பிடு, நான் வரேன்.
சிவசாமி சுப்பையா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, நம்ம வளமா இருக்காப்புலல்ல, அவன் எல்லாம் ஏன் இன்னும் இருக்கான் பூமிக்கு பாரமா? மெல்லமா பேசுப்பா, இங்கே தான் இருக்காப்புல, காதில் விழுந்துற போது. காதுல விளையாட்டுன்னு தானே சொல்றது. வளவன் ஏதோ உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் கூட்டிட்டு வந்தேன். அவங்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? போய் சொல்லு. அட என்னப்பா நீ, உன்னை தேடி வந்த ஆளை கூப்பிட்டு என்னன்னு தான் கேளாம். அந்த அளவுக்குலாம் அவனுக்கு தராதரம் இல்லையா? இங்க பாரு சுமார், நீ எதிரியாவே இருந்தாலும் நம்மளை தேடி வந்தவங்கள மதிக்கிறது தானே பெரிய மனுஷனுக்கு அழகு. அவன் என்ன மதிச்சானா? ஊராட்சி ஆபீஸ்ல என்ன லைன்ல நிக்க சொல்லி எப்படி அவமானப்படுத்தி அமிச்சான், எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சிவசாமி அதெல்லாம் இருக்கட்டும்பா, இப்ப அந்த வளவன் உன்னை தேடி வந்திருக்கான்ப்பா, அதுக்கு என்ன சொல்ற? சரி சரி வர சொல்லு. ஏ கந்தசாமி, ஐயா, நம்ம ஆளுகள்லாம் வேகமா வரிசையில வந்து கூலியை வாங்கி சொல்லு. ஐயா, நம்ம சாயந்தரம் தானே சம்பளம் கொடுப்போம். இன்னைக்கு இப்பயே மத்தியானமே நான் சம்பளம் கொடுக்குறேன், வரிசையில வந்து நின்று வாங்கி சொல்லு போ. சரிங்கய்யா. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, வந்து லைன்ல நில்லுங்க. வளவா வர சொல்லிட்டான்ப்பா, அங்க போய் சண்டை வம்பு இல்லாம பாத்துக்க. நான் சண்டை எல்லாம் போட வரல. சரஸ்வதியா 8 நாள் ஆமா. என்ன சுப்பையா, நீ பாட்டுக்கு நேரா கூட்டு வந்துட்டு போய் வரிசையில் நின்று வர சொல்லு.